சென்னை வாசிகளுக்கு அடுத்தடுத்து பேரிடியாக வந்து இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் சென்னை பெருநகர வளர்ச்சி முகமையான CMDA 3500 கோடி ரூபாய் கடனில் தவித்து மெகா ப்ராஜெக்டுகளை கைவிடுகிறது என்றால், மறுபக்கம் சென்னை மாநகராட்சியோ தன்னுடைய பணியாளர்களுக்கு மாத சம்பளம் போடக்கூட காசு இல்லாமல் கடுமையான நிதி நெருக்கடியில் சிக்கி திணறி வருகிறது. நிலைமை எவ்வளவு மோசனா, திமுக ஆட்சியின் இறுதி நாட்களில் போடப்பட்ட வேளச்சேரி மேம்பால பணி உட்பட 800 கோடி ரூபாய்க்கும் மேலான ஒப்பந்தங்களை மாநகராட்சி அதிரடியாக ரத்து செய்திருக்கிறது. சென்னைக்கு ஏன் இந்த துயர நிலை? 2000 கோடி ரூபாய் பாக்கி எதனால் வந்தது? முழு பின்னணியும் பார்க்கலாம். சென்னை மாநகராட்சியில் மழைநீர் வடிகால், சாலை சீரமைப்பு, பள்ளி கட்டடங்கள், திடக்கழிவு மேலாண்மை என பல பணிகள் தனியார் நிறுவனங்கள் மூலமாக நடந்து வருகிறது. இதற்காக ஆசிய வளர்ச்சி வங்கி, ஜெர்மன் வளர்ச்சி வங்கி மற்றும் உலக வங்கியிடமிருந்து மட்டும் 2000 கோடி ரூபாய்க்கும் மேல் மாநகராட்சி கடன் வாங்கியிருக்கிறது. இந்த கடனுக்காக மட்டுமே ஆண்டிற்கு 95 கோடியே 20 லட்சம் ரூபாயை வட்டியாக கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இது போக பணியாளர்கள் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்திற்கு ஆண்டிற்கு 2437 கோடியே 40 லட்சம் ரூபாயும், நிர்வாக செலவாக 328 கோடியே 21 லட்சம் ரூபாயும், பராமரிப்பு பணிகளுக்கு 2232 கோடியே 70 லட்சம் ரூபாயும் செலவாகிறது. இப்படி செலவுகள் எகிரிக்கொண்டே போக மத்திய மற்றும் மாநில அரசுகளிடமிருந்து போதிய அளவு நிதி வராததால் இப்ப சம்பளம் போடவே கையை தேய்க்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சி. இந்த கொடூரமான நிதி நெருக்கடிக்கு கடந்த திமுக ஆட்சியில் இஷ்டம் போல மூலதன நிதியை தூக்கி கண்ட மேனிக்கு செலவு செய்ததுதான் காரணம் என மாநகராட்சி உயர் அதிகாரிகளை ஓப்பனாக குற்றம் சாட்டுகிறார்கள். இதன் விளைவாக திமுக ஆட்சியின் இறுதி நாட்களில் அவசரமாக போடப்பட்ட வேளச்சேரி மேம்பால பணி உட்பட சுமார் 800 கோடி ரூபாய்க்கு மேலான டெண்டர்களை மாநகராட்சி மொத்தமாக ரத்து செய்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே சென்னை முழுக்க வேலை பார்த்த ஒப்பந்ததாரர்களுக்கு செலுத்த வேண்டிய 2000 கோடி ரூபாய் பாக்கி தொகையையும் மாநகராட்சி நிறுத்தி வைத்துள்ளது. இனிமே புதுசா எந்த பணியையும் தொடங்காதீங்க என்று அதிகாரிகளுக்கு வாய்மொழி உத்தரவே போயிருக்கிறது. நிலைமை சீராக குறைந்தது 6 மாதங்கள் ஆகும் என்கிறார்கள் அதிகாரிகள். சரி, இந்த நெருக்கடியிலிருந்து தப்பிக்க மாநகராட்சி இப்போது என்ன செய்கிறது? தங்களுடைய பிரதான வருவாயான சொத்து வரியை வசூலிக்கும் வேட்டையில் இறங்கி இருக்கிறார்கள். வழக்கமான நேரத்தை விட கூடுதலாக 2 மணி நேரம் அதிகரித்து காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை வீடு வீடாக சென்று நிலுவை வரியை வசூலிக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. வாரத்திற்கு 300 கோடி ரூபாய் சொத்து வரியை கட்டாயம் வசூலித்தே தீர வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு டார்கெட் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மாநகராட்சிக்கு சொந்தமான வணிக வளாகங்களில் வாடகை வசூலிக்கவும் கரார் காட்டி வருகிறார்கள். நிதி நிலைமை சீராகும் வரை ஆடம்பர திட்டங்களை நிறுத்திவிட்டு பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பு பாதை, சாலை வளைவுகள் சீரமைப்பு, மழை வெள்ள பாதிப்பை தடுக்கும் நீர்நிலை சீரமைப்பு போன்ற மிக அவசியமான பணிகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தரப்படும் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர். மாநகராட்சி இப்படி தவிக்கிறது என்றால் சென்னை பெருநகர வளர்ச்சி முகமையான CMDAவின் கதையும் இதேதான். 3500 கோடி நிலுவை கடனால் வடசென்னை வளர்ச்சி திட்டத்திற்கு வழங்க வேண்டிய 1000 கோடி பாக்கியால் அவர்களும் நிலைகுலைந்து போயுள்ளனர். இதன் காரணமாக பிப்ரவரி 2026 பிரம்மாண்டமாக அடிக்கல் நாட்டப்பட்ட குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி திட்டம் கைவிடப்பட்டு தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. அது மட்டுமல்லாமல் மெரினா முதல் பெசன்ட் நகர், எலியட்ஸ் காம்பே, நீலாங்கரை, அக்காரை, காணத்தூர் மற்றும் கோவளம் வரையிலான மெகா கடற்கரை மேம்பாட்டு பணிகளும் முழுமையாக கைவிடப்பட அதிகமாக வாய்ப்பிருக்கிறது. நிதி நெருக்கடி மற்றும் சட்ட போராட்டங்களால் திருமழிசை, மாடம்பாக்கத்தின் நிலப்பகிர்வு திட்டங்களும் முடங்கி போயுள்ளன. சென்னை மாநகராட்சிக்கு தமிழக அரசு நேரடியாக பெருமளவு நிதி உதவி வழங்கி வெளிநாட்டு மாற்று நிதி ஆதாரங்களை திரட்டினால் மட்டுமே சென்னையின் உட்கட்டமைப்பை காப்பாற்ற முடியும். இல்லையேல் மும்பை உள்ளிட்ட நகரங்கள் பெருமழை காலத்தில் மிதப்பதை போல சென்னையும் மிதக்கும். நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து முதலமைச்சர் விஜய் சென்னையை காப்பாற்றுவாரா? பார்க்கலாம்.